அப்படி போடு. போருக்கு நடுவே இந்தியா செய்த அசாதாரணமான சம்பவம் மிரண்டு பார்க்கும் உலக நாடுகள். இன்றைய உலக அரசியல் நிலையை நாம் ஒரு நிமிடம் அமைதியாக கவனித்து பார்த்தால் பல நாடுகள் கடுமையான சிக்கல்களிலும் போராட்டங்களிலும் சிக்கியிருப்பதை காணலாம். ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த போர் உலகளாவிய பொருளாதாரத்தையும் அரசியல் சமநிலையையும் பாதித்திருக்கிறது. அதே சமயம் தெற்காசியாவில் உள்ள பங்களாதேஷ் அரசியல் குழப்பத்திலும் புதிய ஆட்சி முழுமையாக நிலைநிறுத்தப்படாத நிலையிலும் உள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் பல்வேறு தாக்குதல்கள் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை போன்ற சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த உலகளாவிய குழப்ப சூழ்நிலையில் இந்தியா மட்டும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலுவாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்ற கருத்து பலராலும் முன்வைக்கப்படுகிறது. உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. அதிக அளவு GDP வளர்ச்சி, டிஜிட்டல் முன்னேற்றம், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சர்வதேச அளவில் இந்தியாவின் உயர்ந்த மதிப்பு ஆகியவை இன்றைய இந்தியாவின் பலங்களாக கூறப்படுகின்றன. NDA கூட்டணியின் தேர்தல் பரப்புரையை துவக்க சங்கம் வளர்த்த மதுரை மாநகருக்கு வருகை தரும் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த முன்னேற்றத்திற்கு பிரதான காரணமாக தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையையும் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா பார்ட்டி அரசையும் ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அவர்களின் வலுவான வெளிநாட்டு கொள்கை, உலக நாடுகளுடன் உருவாக்கப்பட்ட நெருக்கமான உறவுகள் மற்றும் பாதுகாப்பு விஷயங்களில் எடுத்துக் கொள்ளப்பட்ட கடுமையான நிலைப்பாடுகள் ஆகியவை இந்தியாவை உலக அரங்கில் தனித்துவமாக நிலைநிறுத்தியிருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். மேலும் சிலர் கூறுவது என்னவெனில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஈரான் மீது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கூட இந்திய பிரதமர் அந்நாடுகளிலிருந்து சமயங்களில் சூழ்நிலைகள் மிகுந்த கவனத்துடன் கையாளப்பட்டதாக கூறப்படுகிறது. இது இந்தியாவின் வளர்ந்து வரும் தூதரக செல்வாக்கை சுட்டிக்காட்டுகிறது என்று ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் கடந்த காலத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலங்களில், குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியான தீவிரவாத தாக்குதல்கள் இடம்பெற்றதை நினைவுகூரும் மக்களும் உள்ளனர். தேசிய பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு அமைதியை உறுதிப்படுத்துவதில் தற்போதைய அரசு வலுவான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர். இந்த எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும்போது இந்தியா இன்று பாதுகாப்பான கைகளில் உள்ளது என்ற நம்பிக்கை சிலரிடையே உருவாகியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி, உலகளாவிய மதிப்பு, தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைத்தன்மை ஆகியவை ஒன்றிணைந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டுச் செல்கின்றன என்பது அந்த கருத்தின் மையமாகும். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் பல்வேறு கருத்துக்கள் இயல்பானவை. ஒவ்வொரு குடிமகனும் தன் பார்வையிலிருந்து நாட்டின் நிலையை மதிப்பிடுகிறார். உலகளாவிய சவால்களை சமாளித்து இந்தியா தொடர்ந்து வளர்ச்சியடைந்து அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் முன்னேற வேண்டும் என்பதே அனைவரின் பொதுவான விருப்பமாக இருக்க வேண்டும்.